உயிர்மை சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாரும் கண்ணாடி முன்னால் போய் ஒரு நிமிஷம் நின்று உங்களுடைய தலைமுடி, புருவம், நெத்தி, கண், அதனுடைய கருவிழி, நம்முடைய தோல் இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையும் கவனிச்சு பாருங்க. நம்ம அப்பா அம்மாவுக்கும் அப்படி இருக்காது, அடுத்த வர தலைமுறைக்கும் அப்படி இருக்காது, ஒரே மாதிரி இருக்கவே இருக்காதுன்னு கல்வி உளவியல் சொல்லுது. ஒரு மனிதனுக்கு இருக்கிற கண்ணின் நிறம், தோலின் நிறம், கருவிழி, தலைமுடி எதுவுமே இன்னொரு மனிதனுக்கு இருக்கவே இருக்காதுன்னு சொல்லுது. ட்வின்ஸ் சொல்லுவோம் இல்லையா, இரட்டை குழந்தைகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் ஏதோ ஒரு வேறுபாடாவது இருக்கும். இனிமே இந்த பூமிக்கு வரவங்களா இருந்தா கூட அந்த அமைப்பை வச்சுதான் இயற்கை படைச்சு அனுப்புதுன்னு கல்வி உளவியல் சொல்லுது. காவல் நிலையத்துல கைரேகை பதிவு பண்ண சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? கையெழுத்தை விட கை ரேகையை தான் முக்கியமா பதிவு பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா இந்த டிசைன் மாறி உங்க கட்டவரில் இருக்கிற இந்த அமைப்பு யாருக்குமே உலகத்துல இருக்கவே இருக்காது அப்படின்னு உளவியல் சொல்லுது. எல்லாமே வேற. அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை முறையும் இறைவன் வேறு வேறு விதத்துலதான் வச்சிருப்பாங்க. ஒருத்தர் போல இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. நாமளாதான் இருக்கணும். இயற்கையே அப்படித்தானே டிசைன் பண்ணி இருக்குது. ஒருத்தனுடைய கண்ணு தோல் எதுவுமே ஒன்னா இருக்காதுன்னும் போது அவங்கள போல இருக்கணும் நாம நினைக்க கூடாது. நாமதான் இருக்கணும். அதுதான் இயற்கை நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடம். ஐ எப்படி எழுதலாம்னு பாக்கலாங்களா? பாருங்க, முதல்ல என்னது? சுழி போடணும். இரண்டாவது கீழ் வளைவு இங்க இருக்கு பாருங்க. மூன்றாவது மறுபடியும் கீழ் வளைவு தான் போடணும். ஆங்கிலத்துல அப் கர்வ், டவுன் கர்வ் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. அடுத்தது படுக்கை கோடு பிரிச்சு எழுதியிருக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி. அடுத்தது மேல் வளைவு, மேல் வளைவு, மேல் வளைவு, அப் கர்வ், அப் கர்வ். ஐ எழுதுறது சுலபமா இருக்கு இல்லையா? சுழி எந்த பொருளை வேணாலும் வச்சு போட்டுக்கலாம். இது டவுன் கர்வ், அப் கர்வ், அவ்வளவுதான். ஒரே ஒரு ஸ்லீப்பிங் லைன் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. இதுக்கு கீழ் வளைவு, மேல் வளைவு மட்டும் சொன்னாலே புரிஞ்சிடும். ஐ சுலபமா இருக்கா? நோட்ல எப்படி எழுதலாம்ன்றத பாருங்க. பாருங்க, முதல்ல ஒரு சுழி, அடுத்தது கீழ் வளைவு, அடுத்தது கீழ் வளைவு, அடுத்தது படுக்கை கோடு, அதுக்கடுத்தது மேல் வளைவு, மேல் வளைவு. ஐ சுலபமா? அடுத்த பதிவுல பார்க்கலாம்.